உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. For your shame you shall have double, and for confusion they shall rejoice in their portion. Therefore in their land they shall possess the double. Everlasting joy shall be unto them. Isaiah 61:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசீஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் விசுவாசித்து எல்லா நிலைகளிலும் நம்மையும் நம் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மாதத்திலே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக முன்னேறி செல்வோம். தேவன் தம்முடைய வார்த்தையிலே பொய்யுரையாதவர். நிச்சயம் அதன் அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற இந்த வசனம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தமாக அருளி நெருக்கமான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அளிக்கப் போகும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு தரப்போகும் சுதந்திரத்தையும் வெகுவாய் சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார். வெட்கப்பட்டது உண்மை, கூனி குறுகி போனது உண்மை, நெருக்கப்பட்டது உண்மை, துரத்தப்பட்டது உண்மை. ஆனாலும் கர்த்தர் அதன் நடுவிலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்க உண்மையுள்ளவர் என்பதை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தைரியப்படுத்த விரும்புகிறார். கடந்த வருடங்களிலே இருந்த பிரச்சனைகள், எதிரான சூழ்நிலைகள், வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிற உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் இரட்டத்தனையாய் தர நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம். விசுவாச வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். அவைகளுக்கு பதிலாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு
கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் அவைகளை சுதந்தரிக்க உங்கள் வாயினால் அறிக்கை செய்யும்படி வாஞ்சிக்கிறேன். யூதர்களுடைய வழக்கத்தின்படி சேஷ்ட புத்திரருக்கு தான் இரட்டத்தனையான பங்கு. ஒரு வீட்டிலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தால் அவருடைய மொத்த சொத்தையும் 3 பங்காக பிரிப்பார். அதில் 2 பங்கை இருவருக்கும் கொடுத்து விடுவார். ஆனால் தலைப்பிள்ளைக்கு கூடுதலாக ஒரு பங்கை கொடுப்பார். அதை தாம் விரும்புகிற ஒரு பிள்ளைக்கு கொடுப்பார். ஏனென்றால் அந்த பங்கு தலைப்பிள்ளைக்கு சொத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து முழு குடும்பத்தையும் இந்த மகன் காப்பாற்றுவான் என்று நம்பி அதை தகப்பன் செய்வார். மனிதர்கள் மூத்த பிள்ளைக்கு சேஷ்ட பாகத்தை கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தரோ இது யாருக்கு கொடுக்க விரும்புகிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இந்த வசனத்தின் துவக்கத்திலே வாசிக்கிறோம், சீயோனிலே துயரப்பட்டவர்கள் தேவனுடைய இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அல்லது இரட்டத்தனையான பலன்களை பெறும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். வேதாகமம் முழுவதிலும் வாசித்து பார்ப்போம் என்றால், யாரெல்லாம் கடுமையான பாடுகள் வழியா சென்றார்களோ அவர்களுக்கு தான் தேவன் இரட்டத்தனையான பலனை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்களும் நானும் முழு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நெருக்கத்தின் பாதையில் வந்திருக்கலாம், ஊழியத்திலே துரத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், உள்ளவைகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம், ஏளனமாக பேசப்பட்டிருக்கலாம். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையான பலனோடு கூட வந்திருக்கிறது. இதற்கான ஆதார வசனங்கள் சிலவற்றை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் தகப்பன் தனக்குண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கும் பங்கிடும் நாள், வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற்பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டான ஆஸ்திகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன். சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. நன்றாக கவனியுங்கள். எல்லோரும் வெறுத்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுப்பதற்கு தேவன் அப்படிப்பட்டவர்களே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான். அவமானம், நிந்தனை, சரீரத்தில் வேதனை உண்டாயிருந்தது உண்மைதான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை இரட்டத்தனையான ஆசீர்வதித்து பலப்படுத்தினார். உபத்திரவத்தில் முன் இருந்தது ஒரு பங்குதான், ஆனால் இப்போதோ இரட்டத்தனையாய் பலன் உண்டாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்புங்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வேதத்தில் அநேக ஆதாரங்களை பார்க்க முடியும். அந்நாளுக்கு 2 பங்கு. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். ரூபன் இஸ்ரவேலிற்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. மூத்த பிள்ளையாகிய ரூபனுக்கு
கிடைத்திருக்க வேண்டியதுதான். ஆனாலும் அவன் தன் தகப்பனுக்கு தவறு செய்ததால் அவனுடைய தகப்பன் அவருக்கு விருப்பமான குமாரனாகிய யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்தார். இந்த சேஷ்ட புத்திர பாக்கியம் இரட்டத்தனையாய் வருவதற்கு முன்பதாக யோசேப்பு பல பிரச்சனைகளினுடைய கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே செய்ய முடியாமல் தானாய் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அதிகாரம் இல்லாத, செயல்படுத்த முடியாத அடிமையாக இருந்தான். ஒரு நாள் வந்தது, இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும்போது என்ன நடந்ததென்றால், இவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையாக கர்த்தர் மாற்றினார். தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நிச்சயம் அப்படியே ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் சகல காரியத்திலும் நீங்கள் கடந்து வந்த எல்லா நெருக்கங்களிலும் உங்களை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான சந்ததியாக மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்க இருக்கிறதுனாலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோட தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊழியங்களையும் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியங்களையும் இம்மட்டுமாய் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாள் கால வேளையில் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பல வருடங்களாக சந்தித்த எல்லா நெருக்கங்கள், துக்ககரமான காரியங்களிலிருந்து, யாரிடமும் சொல்ல முடியாத சூழ்நிலைகளிலிருந்து தேவரீர் உம்முடைய வார்த்தையின் மூலம் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னீர்களே. அப்படியே இந்த மாதத்திலே பெரியதான அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் ஊழியங்களிலே செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவலாய் காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை இந்த மாதத்திலே தருவார் என்பதை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு அற்பமாக நான் எண்ணப்பட்டாலும் சம்பூர்ணமாய் முடிவடைய செய்வேன். ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என் குறைவுகள் எல்லாம் செழிப்பாக மாறும். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு
குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக ஒரு நன்மையை காணச் செய்யும், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு சவால்களை சந்திப்பதற்கு உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் அப்பா. என் வாழ்க்கையின் உறவுகள் எல்லாம் சீர்பொருந்த வேண்டும், சமாதானம் வேண்டும். ஆண்டவரே, நிரப்புக. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, கைகளை தட்டி புது வேலனை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. Come on everyone, cry out. ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையினாலதானப்பா. இந்த நாள்ல உம்முடைய கிருபை மேலே இறங்கி வரட்டும். இந்த நிமிஷம் உம்முடைய கிருபையினால் என்னை மூடி மறைங்கப்பா. Lord, today fill me with your grace, Lord, your abundant grace. Now fill me, Lord. ஆண்டவரே, கிருபைகளை தருகிறதற்காக நன்றி, 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 நன்றி. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி.